கதை மேல நம்பிக்கை இல்ல. காமெடி ஒர்க் அவுட் ஆகல. ஆனாலும் படம் சூப்பர் ஹிட். பாக்யராஜுக்கே ஷாக் கொடுத்த வெற்றி படம் எதுன்னு தெரியுமா? தொடர்ந்து 7 வெள்ளி விழா படங்களை கொடுத்த ஒரே இயக்குனர் அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் பாக்யராஜ். இவர் இயக்கக்கூடிய படங்கள்ல இவரே ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில திரைக்கதை மன்னன் அப்படின்னு பேர் எடுத்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் தான் எழுதி இயக்கி நடிச்ச ஒரு படத்தோட பிரீமியர் ஷோவுக்கு வராம பொய் சொல்லி வீட்டிலேயே இருந்திருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் கதையில அவருக்கு நம்பிக்கை இல்லாதது. ஆனா கடைசியில் அவரோட நினைப்பு எதிர்மறையா மாறி போச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாத தகவல். தமிழ் திரையுலகத்தோட திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற புகழுக்கு சொந்தக்காரர் பாக்யராஜ். இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், வசனகர்த்தா, பாடலாசிரியர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் பாக்யராஜ். பாரதி ராஜா கிட்ட உதவியாளரா பணிபுரிஞ்சவரு. தொடர்ந்து 7 வெள்ளி விழா படங்களை கொடுத்த ஒரே இயக்குனர் அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் இவர்தான். இவரு இயக்கக்கூடிய படங்கள்ல தானே ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹிந்தில அமிதாப் பச்சனை வச்சு படங்களையும் இயக்கியிருக்காரு. தமிழ் சினிமாவில கதை சொல்லக்கூடிய பாணியிலையும் இயல்பான நடிப்புலையும் தனி முத்திர பதிச்சவர் பாக்யராஜ். இவரோட படங்கள் இன்னைக்கும் ரசிகர்களோட மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கிறதுக்கு இவரோட தனித்துவமான திரைக்கதை உத்தி தான் காரணம். ஒரு கை ஒரு ஓசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், விடியும் வரை காத்திரு, தூரல் நின்னு போச்சு, சின்ன வீடு, சின்ன ராசா மாதிரியான பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. 1982வது வருஷம் இவர் இயக்கம் அப்புறம் நடிப்புல வெளியான படம் தான் தூரல் நின்னு போச்சு. பாக்யராஜ் கூட சுலோக்ஷனா, நம்பியார், செந்தில், செந்தாமரை மாதிரியான பலர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு. படம் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. ஆனா இந்த படத்தோட டிஸ்கஷன்ல இருந்து படப்பிடிப்பு இறுதிக்கட்ட பணிகள் முடிஞ்சு ரெடி ஆகிற வரைக்கும் படத்து மேல பெருசா நம்பிக்கை இல்லாம இருந்திருக்காரு. இதனால அவரு படத்தோட பிரீமியர் ஷோவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்துட்டாரு. இத பத்தி பேசின அந்த படத்தோட உதவி இயக்குனரான GM குமார், தூரல் நின்னு போச்சு படம் இயக்குனருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு கதை. அவரோட மற்ற படங்களை விட வித்தியாசமானது. காமெடி கிடையாது. கடைசியில செந்தாமரை இறந்துருவாரு. சுலோக்ஷனா தான் இறக்கணும். ஆனா தேவையில்லாம செந்தாமரை இறந்துருவாரு. இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைச்சாரு. அதனால படத்தோட ப்ரிவ்யூ ஷோவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு வரல. நாங்களே படம் பார்க்க போனோம். படம் பார்த்த எல்லாருமே காமெடியில விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. இந்த படத்தோட கதை டிஸ்கஷன்ல ஒரு காமெடி கூட ஒர்க் அவுட் ஆகல. ஆனா படத்துல எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இடைவேளையில பாண்டியராஜன் இயக்குனருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்ல, நான் மதிய ஷோவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு GM குமார்.